ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். சப்பாத்தி, நான், சாதத்துக்கு, ஜீரா ரைஸ், புலாவுக்கும் ரொம்பவே பொருத்தமான பேபி பொட்டேட்டோ கிரேவி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு எல்லா இடங்களையும் குத்தி விடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வேக வச்ச உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க. அப்போ தான் ஆயில் குடிக்காது. அடிக்கடி திருப்பி விடுங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் ஆயிலிருந்து எடுத்துடலாம். ஒரு குழிக்கரண்டி ஆயில், அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 5 கிராம்பு, பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 15 வினாடி லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வறுத்து அரைச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஆயில் நல்லா பிரிஞ்சிருச்சு. முந்திரி விழுது சேர்த்துக்கலாம். முந்திரி விழுது சேர்க்காம கூட செய்யலாங்க. உங்களுக்கு ஒரு வேளை குட்டி உருளைக்கிழங்கு கிடைக்கலனா பெரிய ஒரு சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தினா காய்ந்த வெந்தய இலைகள் லைட்டாக கசக்கி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்தா ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்த உடனே 1 செகண்ட் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.